இரத்த உறவு யார் என்பதை பொறுத்தவரையில் அறிஞர்கள் மத்தியிலே அதை டிஃபைன் பண்ணுவதிலே, வரையறை செய்வதிலே சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரியான வரைவிலக்கணம் என்னவென்றால், தாய் வழியிலும் தந்தை வழியிலும் வரக்கூடிய உறவுகள் எல்லாம் இரத்த உறவுகளாகும். தாய் வழியில் வருகிறவர்கள், தாய் முதலாவது இரத்த உறவு. தாய் வழியில் வருகிற அனைத்துமே இரத்த உறவாக கொள்ளப்படும். அதே போல தந்தை தான் நம்முடைய முதல் இரத்த உறவு. தந்தை வழியில் வரக்கூடிய அனைவருமே இரத்த உறவுகளாக கொள்ளப்படுவார்கள். அப்ப தாய் வழியில் தாயினுடைய தாய், அதற்கு மேல் இருந்தால் அவர்கள், தாயோடு உடன் பிறந்தவர்கள், அது ஆண்கள் பெண்களாக இருக்கலாம், அவர்களுடைய பிள்ளைகள் என்று அப்படி நீண்டு கொண்டே செல்லும். அதே போல தந்தையினுடைய பெற்றோர், தந்தையோடு கூட பிறந்தவர்கள், அவர்களுடைய பிள்ளைகள் என்று அந்த லிஸ்டும் நின்று கொண்டே செல்லும். இதிலே மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால், கணவன் ஒரு இரத்த உறவு அல்லாத ஒருவராக இருந்து, கணவன் தன்னுடைய இரத்த உறவை சார்ந்த ஒருவர் அல்ல, ஒரு தூரத்து உறவுக்காரர் அல்லது அறிமுகம் இல்லாத ஒரு அஜ்னபி, அந்த அடிப்படையில் அவரை திருமணம் செய்தால் கணவனுடைய பெற்றோரோ கணவனுடைய உடன்பிறப்புகளோ மனைவிக்கு இரத்த உறவு கிடையாது. அதுபோலதான் மனைவியும் ஒரு இரத்த உறவை சேர்ந்த ஒருவராக இல்லாவிட்டால் மனைவியுடைய பெற்றோரோ மனைவியுடைய உடன்பிறப்புகளோ கணவனுக்கு இரத்த உறவும் கிடையாது. இந்த வரைவிலக்கணத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.